ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கூட்டுறவு சங்கங்களிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம கூட்டுறவு சங்கங்களில் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் சென்னை மாவட்டத்திலிருந்து வெளிவந்துள்ள அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதவியாளர் பதவி பணியிடங்களுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 29/8/2025 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவியாளர். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 157 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே பார்த்தீங்கன்னா 23,640 வரை கொடுக்குறாங்க. இதற்கான ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 45, பிற்படுத்தப்பட்டோருக்கு 42, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு 11, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு பார்த்தீங்கன்னா 31, ஆதி திராவிடருக்கு 22, ஆதி திராவிடர் அருந்தியருக்கு 4, பழங்குடியினருக்கு 2ன்னு சொல்லி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டுறவு நிறுவனத்திலையும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை உதவியாளர் பதவி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 16,000 முதல் 45,100 வரை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகர கூட்டுறவு வங்கி உதவியாளர் 16 போஸ்ட்டு 16,900 பேசிக் பே ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகர கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் போஸ்ட்டு 5 வேகன்சி. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 டு 47,600 வரை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் 14 போஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 முதல் 47,600 வரை கொடுக்குறாங்க. இதற்கான ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 11, பிற்படுத்தப்பட்டோருக்கு 11, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு 1, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு 8, ஆதி திராவிடருக்கு 5, ஆதி திராவிடர் அருந்தியருக்கு 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான காலிப்பணிகள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 29/8/2025 பிற்பகல் 5:40 வரை இது நீங்கள் அதுக்குள்ளார அப்ளை பண்ணிடணும். இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன். உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 11/10/2025 அன்று நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. பதவிக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்று உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது 1/7/2020 அன்றோ அதற்கு முன்னோரோ பிறந்தவராக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்தியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பிசி, எம்பிசி அந்த வகுப்பில் இருக்கிற முன்னாள் ராணுவத்தினர் மாற்றின எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட்டட் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஓசி பிரிவினருக்கு மட்டும் 32 வயது வரை ஏஜ் லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதைகளுக்கு ஏஜ் லிமிட்டட் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 10+2+3 முறையில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டுறவு பயிற்சி கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் எதை அவங்க கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் சொல்லிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி, சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி. இது ரெண்டுமே அவங்க கூட்டுறவு பயிற்சியை கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சில கேட்டகரிக்கு விலக்களிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. வைகுந்தா மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை பட்டம், பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு, எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு பல்கலைக்கழக மானியக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு, பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு. இதை நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் தனியாக கூட்டுறவு பயிற்சி பெற தேவையில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இதில் பிஏ கூட்டுறவும் பிகாம் கூட்டுறவும் பார்த்தீங்கன்னா கணக்கு பதிவியல், வங்கியல், கூட்டுறவு, தணிக்கை இதில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டு நீங்கள் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா நீங்கள் மேலே மென்ஷன் பண்ண 2 இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ஆதி திராவிட பழங்குடியினர் அனைத்து பிரிவும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவும் சார்ந்த அதனற்றவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதர பிரிவை சார்ந்தவருக்கு விண்ணப்ப கட்டணம் 500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இமெயிலில் அனுப்பப்படும் சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கான ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு நிலையிலான தரத்துடனும் கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு நிதி மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், கணினி பயன்பாடு, பொது அறிவு, தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். 200 கொஷின் 170 மதிப்பெண்ணுக்கு நடைபெறும்னு சொல்லிக்கிறாங்க. 200 கொஷின் 170 மதிப்பெண். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 180 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் நடைபெறும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. எழுத்தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீழே ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் 3 நாளைக்குள்ளார நீங்கள் இமெயில் மூலிமா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. எழுத்தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆனவங்களை 1:2 உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 வேகன்சி இருந்தால் 400 பேர்த்த இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி கூப்பிடுவோன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கான இன்டர்வியூக்கான நடைபெறும் இடம், நாள், நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண் மற்றும் நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண் முறையே 85:15 என்ற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது எழுத்து தேர்வில் 200 கொஸ்டினுக்கு 170 மதிப்பெண் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை 85 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓவராலாக 100 மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறோன்னு பொறுத்து உங்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க.
நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுனாலேயே உங்களை கன்ஃபார்மாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உரிமை கோர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷனுக்கு கடைசி நாள் வரை காத்திருக்காமல் முன்னாடியே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் அவங்க இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதில் கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். படித்து பார்த்துட்டு தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதிவுக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.